தம்பி தங்கைகளா, ஒண்ணே ஒன்று தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் ஃபைனலாக நான் கொடுத்துட்டு இந்த செஷனை முடிக்கிறேங்க. இன்னைக்கு பிளேஸ் ஆன இவர்கிட்ட இருந்து நாம என்ன நம்ம பிளேஸ் ஆன கோபி கிட்ட நாம என்ன கத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். பிரச்சனைகள் நீங்களாம் என்ன நினைச்சிருவீங்க? இப்ப வர ஆனந்த் இருக்கான்னு வச்சு ஆனந்த் சொல்லுவா, அண்ணா எனக்கு வாழ்க்கை உள்ள பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைவா. சரிங்களா, ஓகேவா? இப்ப அர்ஃபான் நிசாட்ட போய் கேட்டு பாருங்க. அர்ஃபான் நிசா தான் சொல்லுவா, அண்ணா எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா வாழ்க்கையில. அட போங்கண்ணா, எல்லார விட எனக்கு தானே பிரச்சனை. அர்ஃபான் நிசா கரெக்டா நான் சொல்றது? ஆனந்தி சொல்றது கரெக்டா? என் பிரச்சனை யாருக்கு இருக்காது ஆனந்தினி. சரிங்களா, இங்க பாருங்களேன். ஆக்சுவலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேங்க. அவங்க எல்லாரும் அவங்க ரெண்டுமே எனக்கு ரொம்ப க்ளோஸான தங்கைகளுங்க. நான் திரும்ப சொல்றேங்க. ஆக்சுவலா நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் தம்பி தங்கைகளா, நமக்கு இருக்கமா பிரச்சனைலாம் யாருக்குமே இல்லடான்ட்டு. சுத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு பிரச்சனை. அவங்க எல்லாம் பார்க்கும்போது நாம நல்லா இருக்குங்க. முதல்ல அதை நீங்க நம்புங்க, ஓகேவா? ஸோ மற்றவங்களை பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம லைஃப்ல, புரியுங்களா? ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம டவுன் ஆனோம் அப்படின்னா தோத்து தான் போவோம். சரிங்களா? அவ தம்பிக்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, டே நீ என்ன தப்பான கோர்ஸ் எடுத்துறியா, வேலையே கிடைக்கல. சரியா, ஓகேவா? தப்பான கோர்ஸ் எடுத்துறியா, வேலையே கிடைக்கல. கோர்ஸ் படிச்சு முடிச்ச மாதிரி தப்பான கோர்ஸ் படிச்சிருக்கியா, வேலை கிடைக்கலன்னு சொன்னா எப்படி பயப்படுவான் ஒரு பையன்? யோசிச்சு பாருங்க. செம்மையா பயம் இருந்தானுங்க, ஓகேவா? ஆனா அவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. சரிங்களா, ஓகேவா? அவன் என்ன நம்பினதாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவனை நம்பினான். நம்ம கண்டிப்பா போயிடுனான்ட்டு வெறித்தனமா படிச்சாங்க. இங்க ஆபீஸ்க்கு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவாங்க. நான் அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன், தயவு செஞ்சு வாங்க, படிங்க. ஆபீஸ்ல படிச்சு இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க, புரியுதுங்களா? ஓகேவா? 10 நாள் 20 நாள் வாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிங்க. 10 முறை 20 முறை இன்டர்வியூ பண்றோம் நாங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைச்சோம் தம்பி தங்கைகளா. தயவு செஞ்சு வாங்க. வருவீங்களா எல்லாருமே? கண்டிப்பா வரணும். எங்க யாருமே வர மாட்டேன்றீங்க. நானும் கதறிட்டு இருக்கேன், யாரும் வர மாட்டேன்றீங்க. சரிங்களா, ஓகேவா? தயவு செஞ்சு வாங்க. அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. ஆக்சுவலா நான் யாரோ பேசுறீங்க. சொல்லு ரமேஷ். ஏன் பரவாயில்ல தம்பி. கவனிங்க. இன்னைக்கு நாளைக்கு தான் டெமோ கிளாஸுங்க. இன்னைக்கு பிளே ஸ்டூடெண்ட் ஸ்பீச்சுங்க. என்னம்மா? ஆமாம்மா, பிளே ஸ்டூடெண்ட்டுங்களா? 2 மினிட்ஸ்மா. இருங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வருங்க. சரிங்களா, நான் இதை பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கடைசியா செஷனோட கடைசியில உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தாலும் நீங்க என்ன கேட்கலாங்க. சரிங்களா? ஸோ தம்பி தங்கைகளா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க. ஆக்சுவலா லைக் நம்மளை சுத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுக்காதீங்க. குழம்பாதீங்க முதல்ல. நான் ஒரு முடிவு எடுத்தேன், முடிவு தப்பா இருக்குமா, அவன் சொல்றான் தப்ப, எடுத்தாச்சு, இறங்கியாச்சு, ஜெயிக்கிறதுக்கான வழி தேடு, இறங்கியாச்சு, அவ்வளவுதான். புரியுங்களா? 1. அண்ட் 2வது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு ஸ்பீச் என்னன்னா இன்டர்வியூ மைண்ட் செட். அந்த டாபிக் பத்தி தான் நான் பேச போறேங்க. இன்டர்வியூ மைண்ட் செட்னா என்ன அப்படின்னா இங்க பாரு, ஒரு இன்டர்வியூக்கு போற அப்படின்னா பயங்கரமா யாரோ ஒரு பெரிய ஆளை பார்க்க போறோம். ஐயோ, அந்த ஆள் இப்படி கேள்வி கேட்டா, என்ன வேணா கேள்றா, நான் பாத்துக்கிறேன்டா, என்ன வேணா கேள்வி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கெத்தா நில்லுங்க. உங்களால முடியும்னு மட்டும் நம்புங்க. ஸோ அந்த மைண்ட் செட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஜெயிப்பேன்டா, நீ என்ன வேணா கேள்வி கேளு, நான் பட்சத்துல தான் நீ கேட்க போற, பாத்துக்கலாம் அப்படின்னு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வியூல தோல்வி அடைகிறதுக்கு முதல் காரணமே பயம் மட்டும்தான். நீ பயப்படனாவே இன்டர்வியூ கிராக் பண்ணிடுவ. அதுக்கு தான் இங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். என்ன மாதிரி ஒரு ஆளுங்க, ஓரளவு எல்லா டெக்னாலஜியும் எனக்கு தெரியும். எல்லா டெக்னாலஜி மேக்ஸிமம் நான் படிச்சு வச்சிருவேன். நான் ஒரு 130 140 டெக்னாலஜி படிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன வேணா இங்கே பதில் சொல்லுவேன். எந்த டெக்னாலஜி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அந்த காலத்துல சைபேஸ்ல இருந்து இப்ப இருக்கிற ஜென்ரேட்டிவ் ஏஐ வரைக்கும் நீ என்ன கேட்ட, ஏஐ ஏஜென்ட்ஸ் வரைக்கும் நான் சொல்லுவேன், ஏஜென்டிக் ஏஐ வரைக்கும் நான் சொல்லுவேன். புரியுங்களா? ஓகேவா? ஸோ மொத்த டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட், மேட்லேப், பிசிஓ டிசைன்ஸ், ஆர்டினோ ப்ரோக்ராமிங், ராஸ்பெரி பை ப்ரோக்ராமிங், 3D மாடலிங், ஆட்டோகேட் டிசைன், சாலிட்வொர்க்ஸ், கேட்டியா, கிரியோ, நேரத்தில் வேணா கேளு. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக கேட்டுப்பாரு, என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக கேட்டுப்பாரு. எல்லாத்தையும் படிச்சு வச்சுப்பேன் நான். புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நானுங்க. அதனால என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாவே நான் ஓகே சொல்லிட்டு உனக்கு வேலை கிடைச்சிடும். டைம் வேஸ்ட் பண்ணாது. என்னமோ ஒரு ஆள் உங்க பக்கத்துல இருக்க தம்பி தங்கைகளா,
அழகா வந்தீங்களா, 10 நாள் படிச்சீங்களா, அண்ணா என்ன ஒரு 10 இன்டர்வியூ பண்ணா, தம்பி சூப்பரா பண்ற, உனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டா வேலை கிடைச்சிடும். வாங்க, தயவு செஞ்சு வாங்க, இங்க வந்து படிங்க, ஆபீஸ்க்கு வாங்க. ஓகேவா? சரி, இந்த இன்டர்வியூ மைண்ட் செட்ல நம்ம என்ன பேச போறோம்னா, சரி நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க தம்பி தங்கைகளா, போன உடனே வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல போய் உட்காடுறீங்க. உட்கார்ந்த உடனே அவங்களுடைய முகத்தை தான் பார்க்கணும். ஸோ அந்த ஹெச்ஆர் அந்த இன்டர்வியூரோட முகத்தை தான் பார்க்கணும். அந்த முகத்திலையுமே இந்த கண்ணு மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஃபேஸ்ல வேற எதையுமே பார்க்கக்கூடாது. அவங்கள ஞாபகம் வச்சுக்கங்க. இவங்க தான் நம்ம இன்டர்வியூ பண்ண ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சில சில கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேரை சொல்லுவாங்க. ஹாய் ஐ எம் வெங்கட், லைக் ஹவ் அபவுட் யுவர் நேம், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு, சார் மை நேம் இஸ் ராஜா சார். ஓகே தட்ஸ் கிரேட் அப்படின்ட்டு ராஜா, ஓ இன்டர்வியூ பண்ண பேர் வெங்கட்டா, நோட் பண்ணி வச்சுக்கணும். வெங்கட்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த இன்டர்வியூல ப்ரீவியஸ்லி லைக் ஹூ இன்டர்வியூ யூ அப்படின்னு கேட்பான். சார் ஆக்சுவலி லைக் தேர் இஸ் சார் இன்டர்வியூட் அப்படின்னா வந்து அவன் அந்த கேள்வி ஏன் கேட்குறான்னா, அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க, அந்த சின்ன விஷயத்துக்கு நோட் பண்றேன்னு பார்ப்பான். ஸோ உன்னை இன்டர்வியூ பண்றவனோட பேரு தெரிஞ்சு வச்சுக்கோ, அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஹெச்ஆர் கூப்பிட்டு கேட்குறாரு, லைக் ஹூ இன்டர்வியூ மேன் அப்படின்னா, சார் தட் இஸ் அ பர்சன் லைக் த சார் நேம் இஸ் வெங்கட் சார், ஹீஸ் அ கை இன்டர்வியூ மீ ஃபார் த டெக்னிக்கல் பேனல். ஓ ஐ டாக் டு வெங்கட் அபவுட் திஸ். மச்சான் என்ன பையன் நல்லா பண்ணானா இல்லையா? நல்லா பண்ணியிருக்கான்பா. ஓகே ஓகே, yeah I spoke with Venkat man, like you have done a great job, so we are recruiting you. புரியுதுங்களா? ஓகேவா? ஏன்னா இப்போ ஹெச்எல் டெக்னாலஜி மாதிரி எங்கள் கம்பெனி, நான் ப்ரீவியஸ் ஹெச்எல் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். எங்கள் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போல்லாம் லேக்ஸில் இருக்காங்க. அப்போல்லாம் வந்து 1000 இருந்தாங்க. 65,000 70,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. 70,000 எம்ப்ளாயி எவன் இன்டர்வியூ பண்ணான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தெரியாது. அப்போ அந்த பேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்ததுங்க, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் நல்லா சாப்பிட்ருங்க. நல்லா சாப்பிட்றதா, நல்லா ஃபுல் மீல்ஸ் அப்பெல்லாம் சாப்பிடாத. மைல்டாக வயிறு பசிக்காத அளவு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாங்குற அளவு லைட்டாக சாப்பிட்டுங்க. 4 இட்லி 5 இட்லி இல்லை ஒரு லெமன் ரைஸ். இந்த மீல்ஸ் எல்லாம் மதிய இன்டர்வியூக்கெலாம் மீல்ஸ்லாம் சாப்பிட்டு போகாத. ஓரளவு நல்லா சாப்பிட்டு பசிக்காத மாதிரி போயிடுங்க. போகும்போது ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுங்க, பெரிய வாட்டர் சின்ன வாட்டர் பாட்டிலுங்க, இந்த 10 ரூபா வாட்டர் பாட்டில் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோ. ஐஸ் வாட்டர் வாங்காத, நார்மல் வாட்டர் வாங்க. ஆனால் பயங்கரமான வெயில்னா லைட்டான கூலிங்கில் கதை வாங்கிக்கோ. ஏன்னா ஐஸ் வாட்டர் குடிச்சு தொண்டை புண்ணாகி ஏதாவது சம்திங் ஆயிடுச்சா நாங்கள் இன்டர்வியூவில் பேச முடியாது, சளி பிடிச்சிக்கும். ஏன்னா இன்டர்வியூ அந்த ஏசி ரூமில் போய் உட்காருவேன், ஐஸ் வாட்டர் நீ குடிக்கிறனா உனக்கு ஒரு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நார்மலாக லைட்டாக சில்னஸ் இருக்கிற மாதிரி இல்லை நார்மல் வாட்டரே வாங்கிக்கோ. இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காதீங்க. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இன்டர்வியூக்கு முன்னாடி குடிக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து லைக் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து லைக் அங்கேயே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா, ஆஃபீஸில் அங்கே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா கேளுங்க, சார் லைக் டாய்லெட் எங்கே இருக்குன்னு கேட்டு யூரினில் தான் பாஸ் பண்ணுறதுனா பண்ணிவிடுங்க. ஏன்னா லைக் லைட்டாக யூரின் வர மாதிரி இருக்கும், அப்படியே இன்டர்வியூக்கு போயிடுவேன். போயிட்டு அங்கே போயிட்டு அது அடக்க முடியாமல் டீவியேட் ஆகுவீங்க. சரிங்களா? இன்டர்வியூக்கு முன்னாடி எங்கள் டாய்லெட் எங்கே இருக்குன்னு, அதெல்லாம் தப்பே கிடையாது, தப்பே கிடையாது, அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உள்ளே போயிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் பேசாதீங்க. உன் ஃப்ரெண்டு மச்சா நல்லா இருக்கியான்னு வாங்க கேமராவில் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? லைக் இன்டர்வியூக்கு முன்னாடி கண்டிப்பாக யூரின் பாஸ் பண்ணிவிடுங்க. சரி, டாய்லெட் போயிட்டு பண்ணிட்டு வந்தாச்சு வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஒரு ஃபைல் வச்சுக்கோ, அந்த ஃபைலில் ஒரு ரெஸ்யூம் இருக்கணும். அண்டு ஏதாவது இந்த சர்டிஃபிகேஷன் பண்ண அவார்டு வாங்கினா அதோட சர்டிஃபிகேட்டுங்க, இந்த மார்க்கு டிகிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகாது, எந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகாது, எதுவுமே எடுத்துகிட்டு போக, ஒரு ரெஸ்யூம் மட்டும் இருந்தால் போதும். சரி, ஓகே, வேணா எடுத்துகிட்டு போ. ஒரிஜினல் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகாது, ஜெராக்ஸ் போட்டுக்கோ. ஒரிஜினல் தொலைச்சிட்டே கிடைக்காது, அது இன்னும் பெரிய டென்ஷன். ஒரிஜினல் வந்து வீட்டில் வச்சுடு, எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். எப்பவுமே ஜெராக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். நீங்கள் வெளியூர்லேருந்து சென்னை வந்து வேலை தரீங்கன்னா சென்னை நீ வீட்டில் வச்சுட்டு வந்துடு எல்லாத்தையும், சர்டிஃபிகேட்லாம். ஒரிஜினல்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஒரிஜினல் கேட்கவே மாட்டாங்க. ஜாயின் பண்ண பின்னாடி மேபி, அதான் மேபி தான், அதுவும் மேபி சில கம்பெனியில் கேட்பாங்க. ஏன்னா ஹெச்எல்ல போய் ஜாயின் பண்ணாங்க, வெறும் ஜெராக்ஸ் காப்பி தான் கேட்டான், அவ்வளோதான் கேட்பாங்க. அதனால் வந்து ஒரிஜினல்லாம் எங்கேயும் தூக்கிட்டு சுத்தாத, தொலைச்சிடுவேன். எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு ஜெராக்ஸ் போட்டு ஒரு காப்பி வச்சுக்கோ, 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோ. ரெஸ்யூம் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்டர்வியூக்கு உள்ளே போகணும்னு வச்சுக்கலாம். போகும்போதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடங்க. முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக நெஞ்சு நிமித்தி ஸ்ட்ரெயிட்டாக நடக்குமா பார்த்துங்க. அதுக்கு அப்படிலாம் நார்மலாக நெஞ்சு நிமித்தி ஸ்ட்ரெயிட்டாக நடங்க. போயிட்டு உள்ளே போய் உட்காரும் போது பயப்படாத. எதில் இருக்கிறான் என் அண்ணன்டா, என் தெரிஞ்சவன்டா அப்படின்னு அந்த மைண்ட் செட்டு தான். பயப்படாத. இந்த இன்டர்வியூலனா பார்த்துக்கலாம்டா, இந்த கிடைச்ச வாய்ப்பை விட்டுற கூடாது.
கிடைச்ச வாய்ப்பை நான் பெஸ்டா பண்ணுவேன். இந்த இன்டர்வியூல மயிரா போச்சு பாடா, இதெல்லாம் 1000 இன்டர்வியூ அவன் சொல்றான் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அண்ணா இன்னைக்கு காலைல 3 இன்டர்வியூனா, டே என்னடா சொல்ற, இவ்வளவு ஓப்பனிங் இருக்கா இப்போ, எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. சரிங்களா, ஓகேவா, ஆச்சரியமா இருக்குங்க. பட் ஆனா ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் இது. ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கிறது சந்தோஷமான விஷயம். ஸ்டூடெண்டாமா இன்டர்வியூ வர சொல்லுங்க, இன்டர்வியூ வர சொல்றேன். சரிங்க, ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, உன்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் கேள்வி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் உன்னோட கேள்வி. உன்னை பத்தி நீ சொல்லுன்னு தான் கேட்பாங்க. தொலைச்சு எடுத்துடணும். 8 நிமிஷம் குறைஞ்சது நீங்க பேசணும். 8 மினிட்ஸுங்க. கண்டிப்பா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நீங்க 8 நிமிஷம் பேசணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உட்காருங்க தம்பில, 5 நிமிஷம் உட்காருங்க, நான் அப்புறம் இன்டர்வியூ பண்றேன். சரிங்களா, ஓகேவா. சரிங்களா, 8 நிமிஷம் நீங்க பேசணும். அது பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உன்னோட ரெஸ்யூம்ல இருந்தும் அந்த டெல்மி அபவுட் வந்து அடுத்த கேள்வி கேட்பான். கடகடன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட் தான் தம்பி தங்கைகளா முக்கியம். ப்ராஜெக்ட் தான் முக்கியம். இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதே ப்ராஜெக்ட் பண்ண மட்டும் தான். இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கீங்க, ஓகேவா. ஸோ ப்ராஜெக்டை பெஸ்டா பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவதுங்க, ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்கறான். ரெண்டாவது கேள்வி கேட்கறான், உனக்கு தெரியலையா சார்? ஆக்சுவலி லைக் ஐ குடன்ட் ரீகால் திஸ் ஒன் சார். ஐ குடன்ட் ரீகால், என்னால் ரீகால் பண்ண முடியல சார். பட் ஐ ஷூர்லி லைக் லேர்ன் திஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, தப்பு இல்லை. நான் எனக்கு என்னால் ரீகால் பண்ண முடியல, பட் ஐ ஷூர்லி லேர்ன் இட், கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றது தப்பே கிடையாது. அண்ட் மூணாவது கேள்வி கேட்குறாங்க, பட்டையை கிளப்பிடணும். உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சுன்னா பட்டையை கிளப்பிடணும். உனக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஓரளவு தெரியுனா கூட ஓரளவு நல்லா பேசிடு, பயப்படாமல் பேசிடு. இங்கிலீஷில் பேசுறியா, ஸ்டக் ஆகுறியா சார், லைக் தமிழில் பேசிடு. ஏன் சொல்லு, இங்கிலீஷில் வளர்றதுக்கு பதிலாக உனக்கு தெரிஞ்ச தமிழில் பேசிடு. அட போடா, வேலை கிடைக்கலாம் பரவாயில்ல, எனக்கு இது தெரியும்டா, தமிழில் பேசு, பயப்படாம நான் சொல்றேன் பேசிடு. ஆனா பேசாம வந்துடாத. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எப்படியாவது கன்வே பண்ணிடு. டேய் அவனுக்கு இங்கிலீஷ் தான் பேச வரல, பரவாயில்ல பேசிட்டான்டா, பரவாயில்ல விஷயம் தெரியுதுடா அப்படின்னா அவனை யோசிக்க வச்சிரு. இங்கிலீஷ்ல பேசி ஒளரி வீணாக்கிறாத. ட்ரை பண்ணு. சில இன்டர்வியூலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூல பேச ட்ரை பண்றான்லாம் வேலை கொடுத்துருக்காங்க. சில பேர் தமிழ்லேயே பேசி வேலைக்கு வாங்கியிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸுங்க. அதனால எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க. ஓகே, அதனால வந்து இங்க பாரு, உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஒரு போருக்கு போறேன், கையில கத்தி சண்டை போட போறேன், கத்தி கீழே விழுந்துட்டாலும் கையிலேயே சண்டை போட்டு நான் ஜெயிச்சு வருவேன், காலையும் கையும் ஆட்டியாவது ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். ஆனா தோத்துட மாட்டேன். கத்தி இல்லைன்றதுக்காக நான் ஓடி போக மாட்டேன். கத்தி கீழே விழுந்துச்சு, கத்தி உடஞ்சிச்சு, என்ன பண்ணலாம், எதிரி நிக்கிறான், எதிரில விட்டு வரலாமா, பண்ணக்கூடாது, ஜெயிக்கிறோம், புரியல. அதே மாதிரி வந்து வெளியில வந்த உடனே கடகடகன்னு அந்த பேப்பர்ல அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்டான்றதை நோட் பண்ணுங்க. ஏன்னா நீ அந்த ஆஃபீஸ் விட்டு வெளில வந்து மறந்து போயிடுவேன். அந்த ஹாலை விட்டு வெளில வந்து இந்த கேள்வி கேட்டாங்க எனக்கு தெரியல, இந்த கேள்வி கேட்டாங்க எனக்கு தெரியல, நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நேராக ரூமுக்கு போ, உட்காந்து அதை எல்லாத்தையும் படி. இன்டர்வியூ ரிசல்ட் வருமா வராதா, பாடா நம்ம வேலையை செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் வந்தா சந்தோஷம், வரலாம் போடா இதெல்லாம் 1000 அப்படின்ட்டு நினைச்சுங்க, புரியல. ஓகே, இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. என்னோட செஷன் வந்து இவ்வளோ நாளாக அட்டன் பண்ற ஒரு பையன் ரொம்ப நாளாக அட்டன் பண்ற. அதாவது தம்பி தங்கைகளா, இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த ஜென்சியோடைய பிரச்சனை, இந்த ஜென்ரேஷனோட பிரச்சனை, அவனுக்கு எல்லாமே புரியும். ஆனா அதை தாண்டி ஒரு முட்டாள் அவன். எல்லாமே புரியும், சொல்றதெல்லாம் அவன் லிசன் பண்ணுவான், ஆனா முட்டாளா இருப்பான். ஏன்னா அவன் ஒரு மைண்ட் செட்ல இருப்பான், அவனை மாத்தவே முடியாது. அதனாலதான் டெய்லி போராடுறேன் மாத்துறதுக்கு, புரியுதுங்களா. ஏன் தெரியுமா, என்னுடைய கிளாஸை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 நாள் அட்டன் பண்ண ஒரு பையன் என்கிட்ட வந்து, அண்ணா அந்த கம்பெனி ட்ரீம் ஜாப்னா, ஃபியூச்சர் நோக்கிதான், பைத்தியமாடா நீ, அந்த கம்பெனில பிளேஸ் ஆனாதான் எனக்கு சந்தோஷம், ஃபியூச்சர் டெக்னாலஜி நல்ல சேலரியில போனோம் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் ஸ்டூடெண்டாடா நீ எப்படி இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கும், புரியுதுங்களா. இங்க பாருங்க, இந்த ட்ரீம் கம்பெனின்ற காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்பெல்லாம் ஒரு கம்பெனியே கிடையாது. கூகுள் ட்ரீம் கம்பெனியா இல்லையாங்க, என்னங்க சொல்றீங்க, கூகுள் ட்ரீம் கம்பெனியா இல்லையா? ஆமா இல்லதான் சொல்லுங்க. இல்லனா அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு துரத்தி. இங்க பாருங்க, போன வாரம் வந்து கூகுள் எம்ப்ளாயிஸ் எல்லாம் போயிட்டு எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் என்ன சைன் பண்ணி, கூகுள்ல எங்களுக்கு செக்யூரிட்டி இல்ல, எப்ப வேணா வேலையை விட்டு தூக்குறீங்க, எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குன்ட்டு கையெழுத்து போட்டிருக்கானுங்க 10,000 எம்ப்ளாயிஸ்.
அது ட்ரீம் கம்பெனிலாம் கிடையாது. கூகுள்லாம் டுபாகூர் கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் அதை விட பெரிய டுபாகூர் கம்பெனி. எதுவுமே ட்ரீம் கம்பெனி ஒண்ணு கிடையாது செல்லங்களா. புரியுதா? அந்த கம்பெனில வேலை செஞ்சாதான் ஒரு ஆணியம் இல்லை. அதெல்லாம் சும்மா காமெடி. ட்ரீம் கம்பெனின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ட்ரீம் சேலரின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கிடைச்ச சேலரியில உள்ள போய் அங்கிருந்து பெரிய லெவல்ல போறவன் தான் லைஃப்ல சஸ்டெயின் பண்ணுவான். அந்த பையன்லாம் திருத்தவே முடியல. அவங்க அப்பா கூட்டா, ஐயா நான் சொல்றது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது, நீங்களாவது அவனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். புரியுதுங்களா? ஓகேவா? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. என்ன டயலாக் நம்ம சொல்லுவோம்? வேலை கிடைச்சா போதும், எங்க கிடைச்சாலும் போதும். வேலை கிடைச்சா போதும், ஐடிக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும், எந்த சேலரியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. இந்த மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துருங்க. ஒரு நாள் எனக்கு கிடைச்ச 8000 ரூபாய் சம்பளத்தை வந்து HCL டெக்னாலஜியில் கிடைச்ச சம்பளத்தை நான் விட்டுருந்தேன்னா, அதுல இருந்து 5 வருஷத்துல என்னோட 6.25 லட்சம் சம்பளத்தை அடைஞ்சிருக்க மாட்டேன். என் மாச சம்பளம் எவ்வளவு? 6.75 lakhs per monthங்க. நான் சொல்றது என்னோட 27வது வயசுல ஆஸ்திரேலியாவில் நான் சம்பாரிச்ச பணம். அது 6.25 லட்சம் பர் மந்த்துங்க. தம்பி தங்கைகளா, முதல்ல வந்து 8000 ரூபாய் சம்பளத்துக்கு HCL ஜாயின் பண்ணேன். அது மூலமா ஆஸ்திரேலியா போனேன். என் சம்பளம் 6.25 லட்சம் ஆச்சுங்க. நான் ரிசைன் பண்ணேன் 28வது வயசுல என் ஜாப் ரிசைன் பண்ணேன். அப்ப 6.25 லட்சம் என் சம்பளம். புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகேவா? ஸ்டார்டிங் சேலரியை பத்தி யோசிக்காத தம்பி தங்கைகளா, எனக்கு தேவை ஒரு நல்ல கெரியர் இருக்கிற ஒரு ஃபீல்டு. நல்ல கம்பெனி கிடையவே கிடையாது. உலகத்திலேயே நல்ல கம்பெனி ஒண்ணு கிடையாது. புரியுதா? எந்த கம்பெனி நல்ல கம்பெனி கிடையாது. புரியுதுங்களா? தயவு செஞ்சு நல்ல கம்பெனின்ற ஒரு வார்த்தையை விட்டுருங்க. எனக்கு தேவை நல்ல கெரியர் கொடுக்குற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில டெம்பரவரியா இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வேலையும் கிடைச்சிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அங்கிருந்து ஓடி போயிடுவேன். அப்புறம் எதுக்கு நல்ல கம்பெனி? நல்ல கம்பெனி உனக்கு எதுக்கு? நம்ம டார்கெட்டா வெளிநாடு மட்டும் தான். இப்போ நான் வந்து வெளிநாட்டில் HCL நல்ல கம்பெனியா நான் சொல்ல மாட்டேன் நல்ல கம்பெனின்ட்டு. ஆனால் அவன் எனக்கு ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தான், அதனால அது நல்ல கம்பெனி. பணம் தான் நம்ம டார்கெட்டு. புரியுதா? பணம் தான் நம்ம டார்கெட்டு. குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வழி வருதா, அப்போ அது நல்ல கம்பெனி. அப்போ நல்ல கம்பெனி தான் அது. புரியுதா? தயவு செஞ்சு மைண்ட் செட்டை மாத்துங்க. ஓகேவா? ஸோ வெறித்தனமா படிங்க. ஓகேவா? இன்டர்வியூ மட்டும் கிடைச்சிச்சுன்னா அடிச்சது நாமளா தான் இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவான், அச்சா இவன் தம்பி பண்ணதெல்லாம் தப்பு. ஒரு இன்டர்வியூனா முன்னாடி நான் படிச்சேன்றதெல்லாம் என்ன காலேஜ் எக்ஸாமா என்ன கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சு நான் ரெடியான பின்னாடி தான் இன்டர்வியூக்கு போகணும். நீங்க எல்லாம் என்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் அட்டன் பண்ணதே 3 இன்டர்வியூ, கிளியர் பண்ணது 3. புரியுதுங்களா? 4வது இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக 4 இன்டர்வியூ அட்டன் பண்ண 4மே ஆஃபருங்க. அது ஒரு ட்ரைனிங் சென்டருங்க. அதை விட்டுருங்க. அண்ணா ஒரு ட்ரைனிங் சென்டர் பிளேஸ் ஆனேன், அதை விட்டுருங்க. நான் அட்டன் பண்ணது சாஃப்ட்வேர் கம்பெனியில் 3 தான் அட்டன் பண்ணேன். 3த்துலையும் பிளேஸ்டுங்க. ஏன்? ஷார்ப் ஆன் யுவர் ஆக்சன் சொல்லுவாங்க தம்பி தங்கைகளா. நீ வந்து மொக்க கத்தியை வச்சு அடிச்சுட்டு இருக்குது பதிலாக ஷார்பன் பண்ணிட்டே பெட்ரா இருடா வரேன், ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஷார்பன் பண்ணிட்டு பெட்ரா ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஷார்பன் ஆயிடுச்சுன்னு தோணுமோ ஒரே வெட்டு தான் முடிச்சிட்டோம். நான் 10 இன்டர்வியூல போய் ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆனவன் கிடையாது. அட்டன் பண்ணதே ஒரு இன்டர்வியூ, பிளேஸ் ஆனது ஒரு இன்டர்வியூ தான். அதுதான் கெத்துங்க. ஸோ தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு அலையாத, படி. கிடைக்கும் போது அடிக்க போறோம். நம்ம படிங்க, வெறித்தனமா படிங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். மண்ணின் மீது ஆணை, வெற்றி நமதாகட்டும். அனைவருக்கும் நன்றி. அப்படியே வெயிட் பண்ணுங்க. நான் இன்டர்வியூ பண்ண போறேன். பெரிய இருக்கியா? என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.